கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் இரத்தத்தால் கழுவும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை துதியுங்கள் எப்பொழுதும், தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள் எப்பொழுதும், தேவனை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை, அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதித்திடுங்கள். பார்த்து துதித்திடுங்கள் எப்பொழுதும், தேவனை துதியுங்கள். மாட்சிமையான மகத்துவத்திற்காக, மாட்சிமையான மகத்துவத்திற்காக அவரை துதித்திடுங்கள். அவரை துதித்திடுங்கள் எப்பொழுதும், தேவனை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எப்பொழுதும் தேவனை துதியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். Revelation 1 and verse 18. Behold, I am alive for evermore, amen, and have the keys of hell and death. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன். அந்த கண்டினியூவேஷன் தான் நம்ம 18வது வசனத்தை வாசித்தோம். Verse 17. When I saw him, I fell at his feet as dead, and he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last, and I am he that liveth and was dead. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். The glory of Christ brings reverence. இதே யோவான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். He was called John the Beloved. அவர் ரொம்ப அன்பாக இருந்தார். ஆனால் இங்கே அவர் மார்பில் சாய்ந்திருந்தார் என்று சொல்ல, அந்த மகிமையான அந்த கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவன் செத்தவனை போல விழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். When John the Apostle saw the glorified Jesus Christ, he fell as if he was dead. God's holiness reminds us to approach him with deep reverence. We need to give the proper reverence for God. அதனால தான் மல்கியால நம்ம வாசிக்கிறோம். மல்கியால ஆண்டவர் சொல்லுகிறாரு, மலாக்கி chapter 1 verse நான் பிதாவானால்
என் கனம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். மலாக்கி சாப்டர் 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். இஃப் ஐ ஆம் யுவர் மாஸ்டர், வேர் இஸ் மை reverence as the Lord? So we need to approach the Lord with reverence. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 9-11 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, you can turn your Bibles to Revelation 4:9-11. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, இங்கேயும் நீங்கள் அந்த ஃப்ரேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, the one who is alive for evermore, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு, எங்கேயும் அதை பார்க்குறோம், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீ, மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். And when those beasts give glory and honor and thanks to him that sat on the throne, who liveth forever and ever, the 24 elders fall down before him who sat on the throne. They worship him that liveth forever, and cast the crowns before the throne, and saying, the what worthy. அவர்கள் தங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக வைத்து வணக்கமாய் அவங்க விழுந்து தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ we need to give the come to God with utmost reverence. சங்கீதம் 2 கூட நம்ம வாசிக்கிறோம், worship the Lord with fear என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை serve the Lord with fear and rejoice with trembling. அதுக்காக களி கூறக்கூடாது இல்லை, களி கூறணும், ஆனால் with trembling, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். serve the Lord with fear and rejoice with trembling. That shows that our God is worthy of reverence. In spite of the greatness of God, God is removing the fear from the heart of John. Jesus removes fear. Christ touched John and said, fear not. Even in his power and glory, Jesus comforts his people. இங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. ஆண்டவர் பாருங்க, இவன் அவனை பார்த்த உடனே செத்தவனை போல விழுந்துட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவனை கம்ஃபர்ட் பண்ணி அவனை தொட்டு, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து பயப்படாதே என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ even though our God is so holy, even though he is so great and glorious, he has compassion on us and he comforts us, and he speaks the words like fear not, I am with you, I am for you. ஸோ அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த குஷ்டரோகியை கூட தூரத்திலிருந்தே சுஸ்தமாக்கியிருக்கலாம், ஆனால் அந்த குஷ்டரோகியை என்ன பண்ணார்னா அவனை தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தை மத்தேயு 8வது அதிகாரத்தில் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அதே இதில் நூற்றுக்கு அதிபதியும் இருக்கிறார், ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி அவங்க சுத்தத்தை கொடுத்துட்றாரு அந்த வேலைக்காரன். ஆனால் அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குறார். ஸோ தட் ஷோஸ் காட்ஸ் கம்பேஷன். Jesus has victory over death. Because he died and rose again, Christ holds the keys of hell and death, showing his complete authority over life and eternity. எப்பயுமே புதுசாக கார் வாங்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த கார் கீ அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்போது அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அதை
யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி புது வீடுகள் கட்டுறவங்க பார்த்திங்கன்னா அந்த சாவி கொடுப்பாங்க. ஸோ கீ ஆல்வேஸ் ஷோஸ் த அத்தாரிட்டி. நாட் ஒன்லி தட், இட் ஆல்சோ ஷோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வீட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் போகிற வரவங்கள்ட்ட நம்ம கொடுக்க மாட்டோம். கொடுத்தா அவ்வளோதான். நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க கிட்டக்க தான் சாவியை கொடுப்போம் இல்லையா? அப்போது இயேசு அந்த நம்பகத்தன்மை, பிதாவின் நம்பகத்தன்மையை அவர் காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். It shows that Jesus holds the responsibility not to wake up anyone and everyone. அதனால் அவருக்கு தெரியும் யாரை எப்படி ரிசரக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ரிசரக்ஷனா, செகண்ட் ரிசரக்ஷனா, எவ்ரிதிங் த கீஸ் ஆஃப் ஹெல் அண்ட் டெத் இஸ் இன் த லைஃப். எவ்ரிதிங் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதனால் ஆண்டவர் அவருடைய வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவர்கிட்ட மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை அவர் வைத்திருக்கிறார். அதனால் அவர் தமக்கு சித்தமானதை அவர் செய்வார். அதனால தான் லாசரு மரித்து போயிட்டான். அவன் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் கூட இயேசுவால் அந்த மரித்த சரீரத்தை அவர் எழுப்ப முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஜீசஸ் நவ் ஹேஸ் கம்ப்ளீட் அத்தாரிட்டி. அப்பொழுது அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்புவதற்கு முன்பாகவே அவர்கிட்ட என்ன இருந்தது? அந்த அதிகாரம் இருந்தது. ஸ்டில் அந்த எல்லா சகலமும் திருப்பிக் கொள்ள வேண்டிய காரியங்கள், இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எவ்ரிதிங் வில் டேக் பிளேஸ் இன் இட்ஸ் ஓன் டைம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்தந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்ப்போம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை நாங்கள் கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை ஆண்டவரே நீர் உடையவராய் இருக்கிறீர் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். கிருபை செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் உண்டு கர்த்தாவே. இயேசுவே வியாதியின் கோர பிடியில் இருக்கிறவர்கள் உண்டப்பா. மரண கட்டுகளினால் இருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் என்று சொல்லி மரண போராட்டத்தில் இருக்கிறாங்கப்பா, வியாதியின் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எவரையும் ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழச் செய்ய உம்மால முடியும் ஆண்டவரே. நீ சொன்னீரப்பா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.